ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு கிரகநிலைகள் மாறும் பொழுதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி உடனுக்குடன் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களை பற்றி தான் நம்ம பதிவோட பார்த்துட்டே இருக்கோம். அதுலேயும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்களாவது சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், அஷ்டம சனி நடக்குது, ரொம்ப ஆபத்து, பெரிய ஆபத்துக்கள்லாம் வரும், பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்லாம் எல்லாருமே பயம்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க இதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. கண்டிப்பாக பெரிய ஆபத்துக்கள்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு குரு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் ஏன் பயப்படணும்? சனி பகவான் உங்களுக்கு வலுவிழந்து தான் இருக்கிறாரு. ஸோ பெருசாக நீங்கள் எந்த பாதிப்புகளையும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே கூட அது கடைசி நேரத்துலையாவது அது உங்களை விட்டு விலகித்தான் போயிருக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்பையுமே நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதே தான் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது. இருந்தாலுமே அக்டோபர் மாதத்தினுடைய 3ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மிக மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக நிலைகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கும். அப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்குது. ஏன்னா அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்க போகுது. என்னம்மா அஷ்டம காலம் நடந்துகிட்டு இருக்குது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சொல்கிற அப்படின்னு தானே எல்லாம் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட போகிறதே கிடையாதுங்க. ஸோ உங்களை தாங்கி பிடிச்சிட்ருக்காரு. அவர் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய சோதனைகள் அப்படின்றது என்ன இருக்கோ அது அப்படியே விலகிடும். நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலையாவது ரொம்ப பெருசாக நடக்கலைனாலுமே கூட சின்னதாக இப்போ உங்களுக்கு ஒன்று நடந்தால் கூட அது மிகப்பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் நல்லது நடக்குது அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். அதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கும் ஆகவே ஆகாது. எப்படினாலும் பிரச்சனை தான் வரும், பெரிய பிரச்சனைகளை தான் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவர் கர்ம காரகன். நம்ம என்ன வினைகளை செய்திருக்கோமோ அதற்குரிய பலன்களை தான் கொடுப்பார். கண்டிப்பாக நீங்கள் நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். அவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. அப்படி தான் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பியது எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாகவே நடக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு பணம் வந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கேன் அப்படின்னா கூட நிச்சயமாக கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களாம் போய் சிவனடியார்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அப்படி நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அவர் உங்களை கண்டிப்பாக பார்த்துப்பார். உங்களுக்கு நல்ல வழியை மட்டும்தான் காட்டுவார். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. அவர் விலக்கியும் கொடுப்பார். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுது ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறை ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்ல முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும். உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும், எந்த தடையும் இல்லாமல். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான வழி கூட தெரியலாம். அதை எப்படி விளக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கூட அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து செய்யுங்க. உங்களால் எத்தனை முறை ஒரு நாளைக்கு எழுத முடியுமோ எழுதுங்க. இந்த பதிவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓம் நமச்சிவாயா அப்படின்றத சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா இது ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் கிடையவே கிடையாது. அவ்வளவு சக்தி பெற்ற இந்த மந்திரத்தை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளும் குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவுலெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தடைகள் இருக்கும். உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பணம் உங்கள் கைக்கு வரவே வராது. ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டுகிட்டே தான் இருக்கும். பணம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்,
ஆனா, அது வந்துரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, அவ்வளோ சீக்கிரமா அது உங்க கைக்கு வரவே வராது. அப்படி நெறைய தடைகள இதுவரைக்குமே நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா, இந்த அக்டோபர் மாசத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அந்த தடைய வந்து விலக்கிக் கொடுக்கும். ஸோ, உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துக்கு கரெக்ட்டா வந்து பணம் கெடைச்சிடும். எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்த தான் வந்து இந்த டைம்ல வந்து கொடுக்க இருக்கு. கடந்த காலத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல உங்களுக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரியும். உங்களுடைய முயற்சிகளுக்கும், உழைப்புகளுக்கும் முழுமையான பலன்கள நீங்க இப்போ வந்து அடையப் போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இது நம்மளுடைய உழைப்ப கொடுத்துட்டே இருக்கோம். இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. மீண்டு வர முடியலையே அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம், இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யலாம். உங்களுடைய குடும்பத்திலயும் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஸோ கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள விட்டு வந்து விலக ஆரம்பிக்கும். வேலையில உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து நல்லபடியா நடக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களோ, கடினமான உழைப்புகள கொடுக்குறீங்களோ, அதற்குரிய நேர்மறையான பலன்களை எல்லாம் தான் இப்ப நீங்க அடைவீங்க. அதுவும் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமான தருணங்களை எல்லாம் செலவிட முடியும். என்னதான் வந்து சண்டை சச்சரவுகளோட இருந்தாலுமே கூட, இப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நெறைய முன்னேற்றங்கள் இருக்குங்க, வெற்றிகள் இருக்குங்க. ஸோ, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பணியிடத்துலயும் அப்படிதான். நீங்க என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறீங்களோ, அந்த முயற்சிகள் எல்லாமே எல்லாராலயும் பாராட்டக்கூடிய வகையில இருக்கும். ஒரு சிலர்லாம் ஏதாவது ஒரு வேலைகள் கொடுத்தோம் அப்படின்னா, அத செய்ய முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. ஆனா, இந்த நேரத்தில அத நீங்க செய்வீங்க. உங்களால அசால்ட்டா செய்ய முடியும். அதனால நெறைய பாராட்டு கிடைக்கும். அந்த மாரி ஒரு நல்ல மதிப்பு வந்து கிடைக்க போகுது. சொல்லப்போனா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 பேத்துக்கு நடுவுலயும் உங்கள வந்து நினைவுபடுத்துவாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க சிறப்பா வந்து இருக்க போறீங்க. யாரெல்லாம் உங்கள வேணாம் அப்படின்னு ஒதுக்குறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க தான் தேவைப்படுவீங்க. அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. கண்டிப்பா வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸு அது மாரி நெறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த அக்டோபர் மாதத்த பொறுத்த வரைக்கும் தொழிலதிபர்களா இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள்லாம் நல்ல லாபத்த வந்து பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு நேரத்த செலவிட முடியலையே அப்படின்ற கவலைகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாலுமே கூட, அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நீங்க வந்து வேலை செய்வீங்க. ஸோ, கண்டிப்பா உங்களால உங்க குடும்பத்தோட நேரத்த செலவிட முடியும். என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட, சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்ல தேவையில்லங்க. சரியாந்திர கோபம் வரும். ஆனா, அந்த கோபத்தையும் தாண்டி உங்களால இந்த டைம் உங்க குடும்பத்தில வந்து சந்தோஷமா வந்து வச்சுக்க முடியும். என்னதான் கோபம் வந்தாலுமே கூட, அது கொஞ்ச நேரத்திலே வந்து மறையக்கூடிய ஒரு கோபம் தான். அதனால அத பெருசா வந்து எடுத்துக்காதீங்க. இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்தும் உங்களால வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிய வந்து கொடுக்கும். காதல் வாழ்க்கையும் அப்படிதான். நல்ல மகிழ்ச்சியாவே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்த பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த காலகட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தான் வந்து கிடைக்கப் போகுது. அதாவது ஒரு மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒரு சில ராசிகளுக்கு தான் சாதகமான பலன்கள கொடுக்கும். அதே இன்னொரு சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பாதகமான பலன்கள கொடுக்கும். அப்படி இந்த ஒரு நேரத்துல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள தான் சிம்மராசினியர்கள் வந்து அடையப் போறீங்க. ஸோ, இந்த மாதம் முழுக்க உங்களுடைய அத்தனை விதமான கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. ஸோ, உங்களுடைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாரியே தான் சிவன வழிபாடு செய்யுங்க. சிவன் ஆலயத்துக்கு அடிக்கடி போங்க, பிரதோஷத்துக்கு போங்க. உங்களால முடிந்த பொருட்கள வாங்கி கொடுங்க. ஏழை எளியவர்களா பார்த்து தான தர்மங்கள் வந்து செய்யுங்க. ஸோ, இந்த மாரி உங்களுடைய கைகளால நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பா வந்து அளிக்கப்படும். என்னதான் இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலுமே கூட சிம்மராசிக்காரங்க அதெல்லாம் அசால்ட்டா வந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ, மத்தவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம். கண்டிப்பா அது சிம்மராசிக்காரர்களுக்கு பெருசா இருக்கவே இருக்காது. ஏன்னா, அவங்களுடைய செயல் அப்படி இருக்கும். ரொம்ப வேகமா வந்து செய்து முடிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தீவிரமா வந்து யோசிக்கக்கூடியவர்கள். அவசரப்பட்ட ஒரு சில காரியங்கள செய்தாலுமே கூட, அத கொஞ்ச நேரத்திலே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ, இது மாரி சிந்திக்கிறதுனால தான் என்னவோ பெரும்பாலும் சிம்மராசி நேயர்கள் வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து அடையறதே கிடையாது. இவங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னா, அவங்களுடைய முன்கோபம் மட்டும்தான். ஸோ, பார்க்கறதுக்கே அவங்க வந்து நெருப்பு மாரி. அவங்கள்ட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ஒட்டவே முடியாது. அதையும் மீறி உங்களுடைய வீட்ல சிம்மராசிக்காரங்க யாரும் இருக்காங்க. அவங்களோட நீங்க நல்ல பழக்கத்தோட இருக்கீங்க. இல்ல உங்களுடைய நண்பர்களா இருக்காங்க. உறவினர்களா நல்ல பாண்டிங் இருக்கு எங்ககிட்ட அப்படின்னா, கண்டிப்பா அது நீங்களும் வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்மராசி நேயர்களோட அவ்வளோ சீக்கிரம் வந்து சீக்கிரமா யாரும் அட்டாச் ஆக முடியாது. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுடைய நட்பை நீங்க துண்டிச்சுக்காதீங்க. அது கடைசி வரைக்கும் உங்க கூட வந்து செயலாற்றும் எல்லா விதமான சூழ்நிலைகளும். மறந்துடாதீங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.